வணக்கம் மக்களே. இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்ற அவையில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பரபரப்பாக நடந்துச்சு. ஸோ இந்த விஜய் அவர்கள் சிஎம் ஆகி ஃபஸ்ட்டு நடக்கிற இந்த சட்டமன்ற அவை இந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா பல விதமான பரபரப்பான விஷயங்களும் ஆர்கியூமெண்ட்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சு. அதில் இருக்கவுமே ரொம்ப ரொம்ப அதிகமாக குறிப்பிடத்தக்கதாக என்னன்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே எம்எல்ஏஸ் அவங்க பண்ண ப்ரொட்டஸ்ட் தான். ஸோ இன்றைக்கி என்ன அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொட்டஸ்ட் ஒரு சாதாரண அசெம்பிளி ப்ரொட்டஸ்ட் கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எல்லா டிஎம்கே எம்எல்ஏஸுமே பிளாக் பேட்ஜ் போட்டுட்டு இன்றைக்கி அசெம்பிளிக்கு வந்திருந்தாங்க. ஸோ இது ஒரு நார்மலாக இல்லாமல் ஒரு சிம்பாலிக்கான விதத்தில் நாங்கள் இதை கடுமையாக எதிர்க்கிறோம் அப்படின்ட்டு சொல்கிற மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் ப்ரொட்டஸ்ட்டாக டிஎம்கே எம்எல்ஏஸ் பிளாக் பேட்ஜ் போட்டுட்டு இன்றைக்கி வந்திருந்தாங்க அந்த மீட்டிங்க்கு. ஸோ இதை பார்க்கவுமே ஆல்ரெடி மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்து ஒரு பரபரப்பான சூழ்நிலை அங்கே இருந்துச்சு. ஸோ அந்த அட்மாஸ்பியரே ரொம்ப டென்ஸ்டாக அந்த மாதிரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்னடா எல்லாருமே பிளாக் பேட்ஜ் போட்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பான நிலை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறமா அவங்க மீட்டிங் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா பல்வேறு தரப்புலேருந்து பல்வேறு விஷயங்களை அவங்க தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. டிஎம்கே முதல்ல எதை பயங்கரமாக எதிர்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் தந்த ஸ்பீச் தான். ஸோ ஆளுநர் கொடுத்த உரையில் எந்தெல்லாம் கோரான விஷயங்களை அவர் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி டிஎம்கே சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்டாக நடக்கிற இந்த சோஷியல் இஷ்யூஸ் அவங்க ப்ராப்பராகவே அட்ரெஸ் பண்ணல. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ ரொம்ப அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதை ப்ராப்பராகவே அவங்க அட்ரெஸ் பண்ணல. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஃபெடரலிசம், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தமிழ்நாடுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, தமிழர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை பற்றியும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் பற்றியுமே அவங்க ப்ராப்பராகவே அட்ரெஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே சார்பிலேருந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்டேட்டுக்கு கிடைக்க வேண்டிய பல ரைட்ஸ் ப்ராப்பராக கிடைக்கல. ஸோ இந்த இஷ்யூவை பற்றியுமே அவங்க அட்ரெஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் ஏன் இதை பற்றிலாம் கேள்வி எழுப்பலை அப்படின்னு சொல்லி அவங்க பல விஷயங்கள் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் விஷயமா அவங்க கவர்னர் பேசினோன்னே அவங்க திருப்பி அட்ரெஸ் பண்ண விஷயம். இதை தான் நாங்கள் முதல்ல எதிர்க்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தபடியாக அவங்க எந்த விஷயத்தை பற்றி எதிர்த்து இன்றைக்கி அந்த அசெம்பிளியில் பேசினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி சோஷியல் ஜஸ்டிஸ், அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேட்டுடைய ரைட்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை டிஎம்கே எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தபடியாக அவங்க எதிர்த்து கேட்ட ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுடைய ரைட்ஸில் இன்றைக்கி பிரச்சனைக்குரிய விஷயங்கள் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மும்மொழி ஏற்பு அப்படின்ற ஒரு விஷயம் இந்த எஜுகேஷன் சிஸ்டமில் வரணும் அப்படின்ட்டு ரொம்ப ட்ரை பண்ணாங்க. ஸோ அதை எதிர்த்து ஆல்ரெடி டிஎம்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுக்குற ஜிஎஸ்டி, அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம கொடுக்குற இந்த டேக்ஸ்லாம் பகிர்வு, இந்த டேக்ஸ் பகிர்வு பற்றியும், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மாநில நிதி உரிமைகள், இப்போது சென்ட்ரல்லேருந்து நம்மளுக்கு பல நிதி உரிமைகள் இன்னும் அனுப்பாமலேயே அவங்க அதை முடக்கி வச்சுருக்காங்க. ஸோ இதை பற்றி ரீசெண்ட் டைம்ஸ்லேயும் விஜய் அவர்கள் நிறைய ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தார். இந்த மாதிரி பிரச்சனைகளும் போயிட்டுருக்கு. ஸோ அது இல்லாமலேயும் இன்றைக்கி அசெம்பிளியில் டிஎம்கே சார்பாக இதை பற்றி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஸ்டேட்டுக்கான இந்த நிதி பகிர்வாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் நிதி ஒதுக்கீடு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ப்ராப்பராகவே அட்ரெஸ் பண்ணல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி அடுத்த விஷயமா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்றைக்கி நடந்த அசெம்பிளியில் பல விஷயங்கள் ஒரு கவர்மெண்ட் ஓரியன்டாக இல்லாமல் ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படி தொடங்கினோடனே பல ஆர்கியூமெண்ட்ஸ் ஹீட்டடாக அவங்க வச்ச அந்த ப்ரொட்டஸ்ட், இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குமே இன்றைக்கி அசெம்பிளி பயங்கரமாகவே ரொம்ப ஹீட்டடான ஒரு பிளேஸாகவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். ரொம்ப பரபரப்பாக அங்கே மாறி மாறி அவங்க ஆர்கியூமெண்ட் பண்ணி அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்ததுனால இன்றைக்கி அசெம்பிளி ஸோ 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் நடந்த இந்த ஃபர்ஸ்ட் அசெம்பிளியே பயங்கர ஹீட்டடப்பாக போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டிஎம்கேயோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு சொல்லலாம். பாலிட்டிக்ஸை பற்றி ரொம்ப தெரிஞ்சவங்க, இல்லை இதை பற்றி அனலைஸ் பண்ணுறவங்க, அவங்களுடைய கருத்து என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வெறும் ஒரு சின்ன ப்ரொட்டஸ்ட்டாக பார்க்காம ஒரு பொலிட்டிக்கல் ஓப்பனிங்காக இதை பார்க்குறாங்க. எப்படின்னா டிஎம்கேவோட ஸ்ட்ராட்டஜி ஒரு லாங் டேர்மான ஒப்போசிஷன் ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது ஒரு கடும் எதிர்ப்பு தெரிவிப்போம், நாங்கள் என்ன ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கு நாங்கள் கேள்வி எழுப்புவோம்,
இது இப்போ மட்டும் இல்லை, இந்த ஆட்சி முடிகிற வரைக்கும் நாங்கள் இது கண்டினியூஸாக பண்ணுவோம் அப்படின்றதுனால இது ஒரு லாங் டேர்ம் அப்போசிஷன் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பல எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. டிஎம்கே ஒரு அக்ரெசிவான அப்போசிஷன் பார்ட்டியாக இருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ என்ன பிரச்சனை நடந்தாலும் பயங்கர அக்ரெசிவாக அதை திருப்பி அப்போஸ் பண்ணுவாங்க, கேள்வி எழுப்புவாங்க, ஒரு பயங்கரமான அப்போசிஷன் பார்ட்டியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து எல்லாருமே வந்து இப்போது பார்த்துக்கிட்டும் இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பல பொலிட்டிக்கல் அப்சர்வர்ஸ் இதை வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா, கண்டிப்பாக வந்து இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு இது ஒரு த்ரெட்டாக தான் பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நடக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்குமே டிஎம்கே பயங்கரமாக ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நடக்கிறப்போ அது கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட்டை பயங்கரமாக ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுற விஷயம், அவங்கள ஒரு ப்ரெஷரில் வைக்கக்கூடிய விஷயம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு நிலைமையில் இது எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணி கவர்மெண்ட் வந்து எந்த மாதிரியான ஒரு கவர்னன்ஸ் வந்து இந்த எல்லா மக்களுக்கும் கொடுக்குறாங்க அப்படின்றதுல தான் வந்து இந்த 5 இயர்ஸோடைய ஆட்சியுமே வந்து அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இன்னைக்கு தொடங்கி இருக்கிற இந்த விஷயம் வரப்போகிற இந்த 5 வருஷத்துமே பயங்கரமாக அதை மாற்ற போகுது அப்படின்னே வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்றது வந்து நம்ம பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ டிஎம்கேலேருந்து அப்போஸ் பண்ணுறவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்னன்ஸில் நாங்கள் அப்போஸ் பண்ணுற விஷயங்கள் ரொம்ப ஈஸியான விஷயங்களாக இருக்காது. ஸோ எக்கனாமி ரிலேட்டடாக, லா அண்ட் ஆர்டர் ரிலேட்டடாக, கிரிமினாலஜிஸ் அண்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ரிலேட்டடாக நாங்கள் வந்து அப்போசிஷன் வச்சுட்டே இருப்போம். ஸோ இட்ஸ் நாட் கோயிங் டு பி வெரி ஈஸி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி நடந்த இந்த டிஎம்கே ஓடைய எதிர்ப்பு இது எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்போ வரப்போகிற மாதங்கள் பயங்கரமாகவே வந்து அரசியலை சூடு பிடிக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க வைக்கிற ஒவ்வொரு குற்றச்சாட்டும் சரி, அவங்க எழுப்புகிற ஒவ்வொரு கேள்விக்குமே இப்போ இருக்கிற கவர்மெண்ட் அவங்களுடைய கவர்னன்ஸ் மூலியமாக தான் பதில் சொல்ல முடியும். வேறு எப்படி பதில் சொன்னாலும் மக்கள் அதை ஏற்றுப்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். அது மட்டும் இல்லாமல் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு அப்போசிஷன் அந்த ஒரு ப்ரெஷர் வந்து அதிகரிச்சுட்டே இருக்க போது வரப்போகிற மாதங்களில். ஸோ இதெல்லாம் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்றதுல தான் இப்போது 2026 கவர்னன்ஸ் வந்து அடங்கியிருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 தரப்புமே அப்போசிஷன் பார்ட்டியும் சரி, கவர்மெண்ட் இல்லை இருக்க இப்போ டிவிகே பார்ட்டியும் சரி, 2 பேருமே அவங்களுடைய சைட் நரேட்டிவை பயங்கரமாக எதிர்த்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதில் இவங்க 2 பேரில் யார் வந்து மக்களுடைய மனசில் வந்து இடம் பிடிக்க போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த 5 வருஷத்தில் இவங்க 2 பேர் யார் வந்து மக்களோட மனசில் வந்து இடம் பிடிக்க போகிறாங்க, இல்லைனா யார் அவங்களுடைய தரப்பான அந்த அப்போசிஷனாக இருக்கட்டும், இல்லைனா கவர்மெண்ட் மூலியமாக மக்களுக்கு சரியான ஒரு தீர்ப்பை வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்றதை இனிமே தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை, until then it's bye from VJ Jenny. டாடா.